இன்றைய ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். மேச ராசி நேயர்களே, மாலை 5:15 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவீர்கள். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள்தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நாள் இன்று. ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். புதியவரின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள். விலகி நின்றவர்கள் திரும்பி வருவார்கள். தாயார் ஆதரித்து பேசுவார். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார். மாலை 5:15 மணி வரை சந்திராஷ்டமம் தொடர்வதால் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் இன்று. மிதுன ராசி நேயர்களே, கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். நெடு நாட்களாக உங்களை பார்க்க நினைத்த ஒருவர் தேடி வருவார். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொட்டது துலங்கும் நாள் இன்று. கடகராசி நேயர்களே, புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வழியில் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று. சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். பயணங்களால் பயனடைவீர்கள். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள் இன்று. கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயமடைவார்கள். சகோதரர்களால் உதவிகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். சிறப்பான நாள் இன்று. துலாம் ராசி நேயர்களே, சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையும். அழகு இளமை கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாகன பழுதை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். திடீர் திருப்பங்கள் நிறைவேறும் நாள் இன்று. விருச்சிக ராசி நேயர்களே, மாலை 5:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாலை பொழுதிலிருந்தே தடைகள் உடைபடும் நாள் இன்று. தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம். திடீர் பயணங்கள் உண்டாகும். வியாபாரம் சுமாராக இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மாலை 5:15 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று. மகர ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். அதிகார பணிகளில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். இனிமையான நாள் இன்று. கும்பராசி நேயர்களே, தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். சகோதரர்களின் பாசப்பிணைப்பு அதிகரிக்கும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும். வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். சிந்தனை திறன் பெருகும் நாள் இன்று. மீனராசி நேயர்களே, சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பழைய உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் தோன்றும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் நாள் இன்று.
மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.